Taste the Daily. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகளுக்கும் பொங்கல் தொகுப்பு மற்றும் பரிசுகளை அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். சென்னையில் அண்ணா தொழிற்சங்க பேரவை கைத்தறி பிரிவு மாநில துணை செயலாளர் திருத்தணி எஸ் ஜோதி ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்வில் அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகளுக்கும் பொங்கல் தொகுப்பு மற்றும் பரிசுகளை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வழங்கினார். இந்நிகழ்வில் திரளான மாற்றுத்திறனாளிகள் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் நகர கழகம் சார்பில் ஐயனார் கோவில் பகுதியில் மாபெரும் கிரிக்கெட் போட்டியின் துவக்க விழா நடைபெற்றது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா மற்றும் புரட்சித் தமிழர் ஆகியோரின் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற கிரிக்கெட் போட்டி விழாவை மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் துவக்கி வைத்து விளையாட்டு வீரர்களை வாழ்த்தினார். மதுராந்தகம் நகர கழக செயலாளர் பூக்கடை KC சரவணன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் 36க்கும் மேற்பட்ட கிரிக்கெட் அணியினர் பங்கேற்று 5 நாட்கள் போட்டிகளில் பங்கேற்க உள்ளனர். இதில் அதிமுக நிர்வாகிகள், விளையாட்டு வீரர்கள் என ஏராளமானோர் பங்கேற்கின்றனர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் பிறந்த நாளை முன்னிட்டு ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே கைனூர் பகுதியில் அதிமுக சார்பில் கோலப் போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. மகளிரணி ஒன்றிய செயலாளர் மோகனா மற்றும் மகளிரணி துணைத் தலைவர் லட்சுமி தலைமையிலும் கிளை செயலாளர்கள் இளங்கோ மற்றும் பாலன் ஏற்பாட்டிலும் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான சூரவி கலந்து கொண்டார். இதையடுத்து கோலப் போட்டிகளில் வெற்றி பெற்றோர்களுக்கு பரிசுகளை மாவட்ட கழக செயலாளர் சூரவி வழங்கினார். இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள புதுமந்து பகுதியில் உள்ள இளைஞர்களுக்கு அதிமுக சார்பில் கிரிக்கெட் உபகரணங்கள் வழங்கப்பட்டன. இளைஞர்களின் விளையாட்டு திறனை மேம்படுத்தும் வகையில் அதிமுக மாவட்ட கழக செயலாளர் கப்பச்சி வினோத் புதுமந்து பகுதி இளைஞர்களுக்கு கிரிக்கெட் உபகரணங்களை வழங்கினார். இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி கிழக்கு ஒன்றிய அதிமுக சார்பில் மறையூர் கிராமத்தில் பொங்கல் விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. விருதுநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் RK ரவிச்சந்திரன் தலைமையில் பொங்கல் விழா நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து பெண்களுக்கு சேலையும், அதிமுக கிளை கழக செயலாளர்களுக்கு வேட்டி சட்டைகளையும் மாவட்ட கழக செயலாளர் வழங்கினார். இதையடுத்து பொதுமக்களுக்கு அறுசுவை பிரியாணி விருந்தாக வழங்கப்பட்டது. மேலும் மறையூர் ஸ்ரீ அழகிய மீனாளம்மன் கோவிலில் அதிமுக வெற்றி பெற்று கழக பொதுச் செயலாளர் முதலமைச்சராக வேண்டி சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றன. நரிக்குடி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் சுப்பையா ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வுகளில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் தடிக்காரங்கோணம் ஊராட்சிக்குட்பட்ட வெள்ளாம்பி மலைப்பகுதியில் அதிமுக சார்பில் மலைவாழ் மக்களுடன் இணைந்து பொங்கல் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னாள் அமைச்சரும் குமரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான தளவாய் சுந்தரம் இதில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பொங்கலிட்டதுடன் இளைஞர்கள் மற்றும் சிறுவர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகளை துவக்கி வைத்து உற்சாகப்படுத்தினர். அத்துடன் முன்னாள் அமைச்சர் தளவாய் சுந்தரம் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு தொகுதிக்குட்பட்ட கணபதி ஊராட்சியில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் மிதிவண்டிகளை வழங்கினார். பெல்லு அள்ளி அரசு மேல்நிலைப் பள்ளி மற்றும் திருமல்வாடி மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அதிமுக முன்னாள் அமைச்சரும் பாலக்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான KP அன்பழகன் மாணவ மாணவிகளுக்கு மிதிவண்டிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வடக்கு மாநகர அதிமுக சார்பில் புதுமண தம்பதிகளுக்கு பொங்கல் சீர்வரிசை வழங்கும் நிகழ்ச்சி அதிமுக மாநகராட்சி மாமன்ற உறுப்பினரும் வடக்கு மண்டல கழக செயலாளருமான ஸ்ரீலிஜா தலைமையில் வடசேரியில் நடைபெற்றது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாஞ்சில் முருகேசன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக முன்னாள் அமைச்சருமான என் தளவாய் சுந்தரம் கலந்து கொண்டு புதுமண தம்பதிகளுக்கு பட்டுப்புடவை, கரும்பு உள்ளிட்ட பொங்கல் சீர்வரிசை வழங்கினார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சென்னை அயப்பாக்கத்தில் அதிமுக சார்பில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. ஒன்றிய கழக செயலாளர் M. மூர்த்தி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த விழாவில் திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பெஞ்சமின் மற்றும் கழக அமைப்பு செயலாளர் ராயபுரம் மனோ ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் புரட்சித் தலைவரின் 108வது பிறந்த நாளை முன்னிட்டு 108 மண்பானைகளில் பொங்கலிட்டு கொண்டாடப்பட்டது. இதனையடுத்து பொதுமக்கள் திரளானோருக்கு பொங்கல் தொகுப்புகளை முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் வழங்கினார். இந்த விழாவில் கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர்.
சென்னை புறநகர் மாவட்டம் பள்ளிக்கரணை பகுதிக் கழகம் சார்பில் ஜல்லடியன்பேட்டையில் சமத்துவ பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. 191வது வார்டு அதிமுக மாமன்ற உறுப்பினர் JL லட்சுமி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் KP கந்தன், மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர் சிங்காரம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த விழாவில் பல்வேறு போட்டிகளிலும் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்வில் மாபெரும் மக்கள் இயக்கமான அதிமுகவின் சின்னமான இரட்டை இலை வடிவில் திரளான பெண்கள் அமர்ந்தது அனைவரையும் கவரும் வகையில் அமைந்தது.